வித்யாபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஹந்தி வச்சுக்கலாம். ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹோம்மேடு ரோஸ் ஹென்னா தான். ஸோ ஸ்டெயின் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஈத் அன்னைக்கு நல்லா டார்க்காக வேணும் அப்படின்றனால வந்து நான் அடுத்த நாள் அதுக்கு முன்னாடியே ஏன்னா இந்த தடவை வந்து பெருநாள் வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சுல, நாளை கழிச்சா அப்படின்றனால நாங்கள் ஃபஸ்ட் டேக்கு முதல் நாள் நைட்டே வச்சுட்டோம். ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்டெயின் வந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பெருநாள் அன்னைக்கு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதோட பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெயின் பாருங்கள். ஸோ நம்ம சீக்கிரம் தான் ஒரு பொண்ணு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ இந்த தடவை லாஸ்ட் நோம்பு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் போனனால லாஸ்ட் டேயோட இஃப்தார் மட்டும் நம்ம ஷூட் பண்ணல. ஸோ எப்போயுமே வந்து நம்ம மருதாணி வந்து ஒரு கைக்கு மெஹந்தி வச்சுட்டு இன்னொரு கைக்கு தான் வந்து மருதாணி வைப்போம். பட் எனக்கு இந்த ஸ்டைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்து 2 கைக்குமே வந்து நான் அந்த ஹோம்மேட் ஹென்னாவே வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்டைன். ஃபஸ்ட்டு ஒரு கைக்கு வந்து நல்லா எனக்கு பிடிச்ச டிசைன் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னொரு கைக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கோன் வச்சு விட்றவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கணும்ல, ஏன்னா அவங்களுக்கும் வச்சுக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டன்றனால நம்ம வந்து ஒரு கைக்கு வச்சுட்டு நல்லா வச்சுட்டு இன்னொரு கைக்கு ரொம்ப சிம்பிளாக, இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். பட் ஸ்டெயின் ஆனப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த டிசைனும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க ஒரு டிசைனும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்டெயினே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 4 days கிட்டே வந்து ஸ்டெயின் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளது வந்து நம்ம வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணீர் அதிகம் படாமல் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஈத். அப்புறம் வந்து என்னோடய டிசைன் பாருங்கள், ரொம்ப ஸ்டெயின் அவ்வளோ டார்க்காக வந்துருந்துச்சு. அடுத்தது பெருநாள் தொழுகைலாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் வந்துருந்துச்சு குவான்டிட்டி. ஸோ வந்து நல்லா அதுலேருந்து அரைச்சி எடுத்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயம், 3 நல்ல பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கப் அரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 1.5 கப்புனா கப்பு கிடையாது, அந்த படி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பைசஸ் எல்லாம் வந்து குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். ஸோ முந்திரி, அதுக்கப்புறம் அந்த மிளகு இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், தக்காளி போட்டுட்டு வெங்காயத்துக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 இதோட தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லேயே இப்போ தேங்காய் பால் சாதம் வேணும்னா ஒயிட் கலர்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த தடவை எல்லோ கலரில் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் ஒயிட் கலர் ரைஸாகவே நான் சாப்பிட்டுக்கிறேன்னா அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே சேம் 3 வெங்காயம், 3 தக்காளி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சைடில் வந்து தம் வச்சு இந்த தேங்காய் பால் சாதம் வந்து தேங்காய்ச்சோறு, எங்கள் ஊரில் தேங்காய் சோறுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி ஆஸ் யூஷுவல் தான். வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகா போட்டு மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 போட கிரேவி வேணும்னா, அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா அந்த கிரேவி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி, இறால் கிரேவி, அப்புறம் ஆட்டுக்கால் பாய் வந்து எங்கள் அக்கா வீட்டில் செஞ்சுருந்தாங்க, அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கள் மாமுக்கு வந்து பீக்கங்காய், அடுத்து வந்து தேங்காய் பால் சாதம், ஒரு முட்டை வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள லஞ்சு. ஸோ முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஸோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரை ஓப்பன் பண்ணி ஸோ அந்த கவரில் உள்ள ஆஸ் யூஷுவல் நக்கிட்டு ஸோ அதை அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஸ்பூனை வைக்க போகும்போது வந்து கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவாக பழக்க தோசத்தில் அதை வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பூனை மாற்றிட்டு இந்த சைடு மாற்றி சாப்பிட்டேன். ஸோ ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூமாகி வந்திருக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து 10 rupees தான். ஸோ ஆஸ் யூஷுவல் பெருநாள் அன்றைக்கி ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் வரும்.
ஸோ உங்களுக்கு எப்படி பெருநாள் போச்சு? நல்லா ஹாப்பியாக போச்சா? நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.